எப்படி பாட்டு வந்தீங்க? தளபதி வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. நீங்க எப்படி என்ன உங்களுக்கு எப்படி எப்ப இருந்து ரசிகரா இருக்கீங்க? நான் என் பேர் வந்து பிரேம்குமார். நான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து தலைவரோட ரசிகனா இருந்தேன். ஒரு ரசிகனாவும் ஒரு கிளை ரசிகர் மன்றத்திலேயே இருந்தேன். அதன் பிறகு நம்ம தொடர்ச்சியாக அவரோட ரசிகனாக இருந்தும் மேற்படி வேற அமைப்புல சேரல நாங்க. இப்போ வந்து எடப்பாடியில சுயேட்சையா நான் போட்டேன். அதாவது நான் சரி எடப்பாடி தொகுதியில சுயேட்சையா போட்டு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் என்ற எண்ணத்தில் நான் போட்டேன். அது வந்து இன்னைக்கு வந்து அது தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கூப்பிட்டு ஆதரவு தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அந்த தொகுதி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தோற்கப்படுவார். விஜய் எப்படி போகுது? என்னங்க? நீங்க பிரச்சார பணிகள்லாம் எப்ப துவங்குனீங்க? ஏற்கனவே பண்ணீங்களா? ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆதரவு தெரிவிச்சனால இதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் சுயேட்சையாக டிவி சின்னத்துக்கு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் முழு மூச்சா எங்களுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் ரசிகர்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா வந்து தாவேகா போட்டி போடும்போது ஏன் நீங்களும் வந்து சுயேட்சையா போட்டி போடுறீங்க? அதுக்கான காரணம் என்ன? இல்ல அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா எங்களோட இது இதை காட்டணும், எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்க போட்டோம். அவரு போட்டாரு, ஆமா, ஆசைப்பட்டு போட்டோம். நாங்க வேணாலும் விலைக்கு நிக்க போறாரு. இவர் போட நல்லதான் போச்சு. எங்க ரசிகர் தானே, வேற யாரும் போடல. விஜய் சந்திச்சீங்க, விஜய் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கும் உங்களுக்கு என்ன சொன்னாரு? என்ன அறிவுரை? சிறப்பாக செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு முழு ஆதரவோட நான் கூட நிக்கிறேன், நீ தைரியமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் தளபதி கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், மக்களுக்காக. எதற்காக நீங்க கேட்ட கேள்வி கேட்டார், எதற்காக நீ சுயேட்சையாக போட்டங்கிறப்ப இவர் சொன்ன வார்த்தை மக்களுக்காக உழைக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். 2 ஆட்சி மாறி மாறி இருக்கு, அதனால நான் சுயேட்சையா போட்டேன், என்னோட பலத்தை காட்டுறதுக்காக போட்டேன்னாரு. அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு அந்த எண்ணம் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.